காம்பிய நாட்டிலேயே சிறப்பாக செயல்படக்கூடிய அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல திருப்ப குஜராத் தான் முதலிடத்துல வகிச்சுட்டு வருது. அது நீங்க ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலாம், இதுதான் விஷயம். அதுக்கு ராஜீவ்காந்தி பவுண்டேஷன்ல குஜராத் தான் மிக சிறந்த மாநிலம்னு சொல்லிட்டு 2000 தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் நாங்க சொல்றோம். மல்லிகை மட்டும்தான் இங்க மணக்குது, உங்க மனமே இருக்கல. இந்த நடவடிக்கை எடுக்கிற எங்க சீஃப் மினிஸ்டர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும். விலாஸ் தேஷ்முக் உங்களோட மகாராஷ்டிரத்துல இருந்து அவர் இவங்க சொன்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துட்டு திருப்பி மத்திய அமைச்சராக வரும்போது இப்போ சமீபத்துல 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த ரூரல் டெவலப்மெண்ட் அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்ல 2 மாசத்துக்கு முன்னாடி திரு கங்குலி அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்டா, திரு தேஷ்முக் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இந்திய அரசுல சிறப்பாக செயல்படுச்சு. தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க, அவங்க ஊரை பத்தி பேச அவங்க பேச விடுறீங்க. நீங்க நடுநாள் யாரா இல்லையா ஒரு கேள்வி கேட்டீங்க. குஜராத் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமே ஒழிய நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. எனக்கு சொல்லச்சே தமிழ்நாடுன்னு சொல்லுங்க. வாட் குட் ஃபார் தி கூஸ் ஹஸ் டு பி குட் ஃபார் தி கேண்டர். இழுத்தது நீங்க. நீங்க எங்க மத்திய அரசு சொல்ல வேண்டியதானே? குஜராத்துக்கு வரவே விட மாட்டேன்றீங்க. பாம்பேலயே நிக்கிறேன் சார், என்ன விடுங்க சார். பாம்பே இருக்காங்க, பேசிட்டு இருக்கிறேன். அவங்க என்ன ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் போட்டதுக்கு அப்புறம் இல்ல, அதுக்கு முன்னாடியே அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு சீஃப் மினிஸ்டர். என்னன்னா, அங்க இருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏ மேல குறிப்பாக அது இந்த விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பகுதி, அந்த விவசாயிகள் அதிகமா அந்த லேவாதேவிக்காரங்களால பாதிக்கப்பட்டு கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கான ஒரு தனி சட்டம் இருக்கு. அதுல போய் புகார் கொடுக்கணும்னு சொன்னா அந்த எம்எல்ஏ அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு, அந்த தொழில பண்ணிட்டு இருக்காரு. அவர் மேல கிட்டத்தட்ட 25 புகார். அதுக்கப்புறம் எஸ்பிக்கு கலெக்டர் சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ் லெட்டர் வருது. இனிமேல் அந்த எம்எல்ஏ மேல புகார் கொடுத்தன்னு சொன்னா எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீ எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் வருது. அதை எதிர்த்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அவர் கங்குலி அது தீர்ப்பு மட்டும் இல்ல, தீர்ப்புக்கு அப்புறமா அவர் சொல்றாரு, தீர்ப்புல பாத்தீங்கன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் இவ்வளவு தூரம் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணவரை அவர் திருப்பி கொண்டு மத்திய அரசாங்கத்துல போட்டு அதுவும் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் போட்டிருக்காங்கன்னு அந்த தீர்ப்புல சுட்டி காட்டுறதோடு மட்டும் இல்லாம திருப்பி பாம்பேல அவர் பேசும்போது இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை இருக்குன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த சீஃப் மினிஸ்டர் வெளியில வைப்பாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா அதை விட ஒரு ஹையர் போஸ்ட்ல வைக்கிறதா காங்கிரஸ் பழக்கம். கொஞ்ச நாளைக்கு கூட ராஜ்யசபா மெம்பர் உள்ளொன்று உடனே ப்ரமோஷன் மக்களுக்காக ஒரு கன்சம்ஷன் கொடுத்தாரு உங்க ராஜ்யசபா தலைவர். ஒரு விஷயம் சார், இப்போ இன்னொரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இந்த நரசிம்மராவ் பீரியட்ல இந்த குளோபலைசேஷன் வந்த பிறகு நீங்க நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றீங்க. இப்ப அந்த ரீதியில இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வருகிறது. இப்ப தமிழ்நாட்டுல கூட நீங்க பட்டியல் போட்டு இத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது. நோக்கியா இது மாதிரி பல நல்ல போர்டு வந்திருக்கு, முண்டை வந்திருக்கு. இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்ல இத்தனை தொழிற்சாலைகள் வந்த போது அரசாங்கம் உங்களுக்கு இலவச லேண்ட் கொடுக்குது, 99 இயர்ஸ் லீஸ கொடுக்கறாங்க, கரண்ட கொடுக்கறாங்க, வாட்டர் கொடுக்கறாங்க. இப்போ மின்சாரம், இடைநில்லா தண்ணீர். அதுல என்ன சொல்றீங்கன்னா, அந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் தருவோம்ன்றீங்க. இந்த தொழிற்சாலைகள் மூலமாக எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியுமா? பல ஆயிரம் லட்சக்கணக்கான வேலைகள் இதனால் உருவாக்கப்படுது, டைரக்டாவும் இன்டைரக்டாவும், நிச்சயமா லட்சங்களுக்கு மேலாக. ஏன்னா ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கச்சே அந்த தொழிற்சாலை வேலை செய்பவர்கள் மட்டும் அந்த தொழிற்சாலை மூலமா வேலை வாய்ப்பு நினைக்க கூடாது. அந்த தொழிற்சாலை வேலை செய்பவர்களால் வருமானம் பெறப்பட்டவர்கள், அவர்களால் உருவாக்கப்பட்ட இது. உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் படிச்சே இட்ஸ் தி விஷியஸ் சைக்கிள் ஸ்டார்ட்ஸ். யூ ஹேவ் டு பிரைம் தி எக்கானமி. சோ தி பிக் இண்டஸ்ட்ரீஸ், தி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைமிங் தி எக்கானமி. அதனால்தான் இந்தியா 8% வளர்ச்சி பெற்றிருக்கு. அதாவதுங்க, பயப்படாதீங்க சார். வெளிநாட்டு ஒரு தன்னம்பிக்கையோட வெளிநாட்டை பாருங்க. தன்னம்பிக்கையோட வெளிநாட்டு முதலீடு நம்ம நாட்டுக்கு வந்ததுன்னா அது தவறே இல்ல. அது நம்ம நாட்டுக்கு நல்லது செய்தா நம்ம டேர்ம்ஸ்ல வரலாம்ன்றது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நேரடி மூலதனம் அவங்க நல்ல தன்னம்பிக்கையோட கொண்டு வர்றாங்க, இங்க இருந்து லாபத்தை எடுத்துட்டு போலாங்கிற தன்னம்பிக்கை. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, அந்நிய நேரடி மூலதனம் ஒரு 2-3 சூழல்கள் இருந்தா வரலாங்க. ஒண்ணு இங்க நம்முடைய வேலை வாய்ப்பு. ஆனா சைனால வரலாம், இங்க வரக்கூடாதுன்றீங்க நீங்க. ரெண்டாவது வரலாம் தான் நான் சொல்றேன். வரலாம் தான் சொல்றேன். சைனால வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணலாம், இந்தியால வந்த உடனே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வரலாம் தான் நான் சொல்றேன் சார். நான் சொல்றேன், வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய சூழல் இருந்தால்
தொழில்நுட்பம், நமக்கு தெரியாத தொழில்நுட்பம், அதை கொண்டு வருவதற்கான சூழல் இருந்தால், இப்படி இந்திய நாட்டுக்கு வலு சேர்க்கிற அல்லது வளம் சேர்க்கிற மக்களுக்கு உதவக்கூடிய விதத்துல அது வந்தா தாராளமா. இங்க பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலம் இருக்கக்கூடிய இடங்கள ஸ்ரீபெரும்புதூர்ல அங்க வந்து இந்த காலகட்டத்துல வரிசையாக தொழிலாளர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள். தொழிற்சங்கம் வைக்க கூட உரிமை கிடையாது. முதலாளிகள் சங்கம் வச்சுக்கலாம், ஆனா இந்த பகுதியில வந்து தொழிலாளர்கள் சங்கம் வைப்பதற்கான உரிமை இல்லை. பாத்ரூம் போயிட்டு கொஞ்சம் லேட்டா வந்தா கூட அவங்களுக்கு வந்து சம்பள வெட்டு, கடுமையான பல்வேறு விதமான நிபந்தனைகள், எல்லாம் பள்ளிக்கூடம் போற மாதிரி அவ்வளவு இளம் பெண்களும் இளைஞர்களும் இருக்காங்க. ஏராளமான பிரச்சனைகள் அங்க இருக்கு. தமிழகத்தினுடைய தொழிலாளர் இந்த தொழிலாளர் நலத்துறை தொழிலாளிகளுக்கு ஆதரவாக இல்ல. இப்போ என்னன்னா, இப்ப அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது ஒரு நாள் நாராயணனை கூப்பிட்டு நம்ம நிறைய தெளிவு பெற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த 2 அறிக்கையில் பார்த்தால் இந்த இலவசங்கள் எல்லாத்துலயும் பொதுவான அம்சங்கள் இருக்கு. ஆனா நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது எந்த அறிக்கை தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்கான வாய்ப்பு ஒரு 5% இவர்களை விட அவர்களுக்கு அதிகம், அவருடைய இவர்களுக்கு அதிகம், எந்த அறிக்கையிலும் உங்களுக்கு தெரியுது? பொதுவான பார்வையில், அதாவது தமிழ்நாட்டை நீங்க சொல்ற மாதிரி இந்த ஃப்ரீ பீஸ் டிஸ்கஷன்லயே வேணாங்க, காலத்தின் கட்டாயம். நீங்க மற்றதும் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல திமுகவோட அறிக்கை சில விஷயங்கள் பொருளாதார ரீதியா சொல்லுது, சில பொருளாதார ரீதியான விஷயங்கள் மக்கள் எந்த இதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் எதை எடுத்துக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நாங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருக்கிறதுனால நாங்க அதைத்தான் சொல்ல முடியும். ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால அந்த அவசியத்துக்கு உட்பட்டு இந்த அணியை அவங்க வெற்றி பெற செய்யணும், இந்த அறிக்கையை அவங்க ஏத்துக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், 2 பக்கம் போட்டி போட்டுட்டு நான் உனக்கு அது கொடுக்கறேன் இது கொடுக்கறேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கான 2 அணிகளுமே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் மக்கள் முன்னால் வைக்கிறார்களே தவிர உண்மையான அவர்களுடைய உயர்வை பற்றி 2 அணிகளும் கவலைப்படவில்லை என்பது மட்டுமல்ல. நான் இன்னொரு விஷயத்தையும் முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டை கடந்த 44 ஆண்டுகளாக அவனுடைய உண்மையான இங்க இருக்கக்கூடிய உழைப்பிற்கும் திறமைக்கும் தமிழகம் சரியான முன்னேற்றத்தை அடையவில்லை. அது மட்டுமல்ல, குறிப்பாக இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாடு இன்னும் ரொம்ப மோசமா சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. 2 அணிகளும் இல்லாமல் புதிதாக குஜராத்தை போல, மத்திய பிரதேசத்தை போல பாரதிய ஜனதாவிற்கு தமிழக மக்கள் வாய்ப்பு கொடுத்தால் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில மிக தெளிவா சொல்லியிருக்கு. நீங்க எத்தனை தொகுதியில போட்டிடுறீங்க? 202. அறுதி பெரும்பான்மைக்கு 118. வாய்ப்பு கேட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன், பாரதிய ஜனதாவுக்கு தமிழகத்தில் ஒரு வாய்ப்பை தாருங்கள்னு கேட்டுட்டு இருக்கிறோம். மக்கள் முடிவு செய்வார்கள். அவங்களே தனியா நிக்க சொல்லுங்க, இது எல்லாத்தையும் பலம் பாத்திரலாம், எல்லாத்தையும் தைரியம் இருந்தா தனியா நிக்க சொல்லுங்க, அவ்வளவுதான். சரிங்க மட்டும் எங்களை சொல்லுங்க. ஒரே சென்டென்ஸ் சொல்லுங்க சார். அவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு இருக்கேன். கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த அறிக்கையின் மூலமாக மக்கள் உங்களை நம்புவார்கள் என்று நினைக்கிறீர்களா இந்த தேர்தலில்? ஒன்று, அதிமுக சார்ந்த இந்திய சிபிஎம்லயும் வந்தவங்க நாங்க இங்க இருக்கிறதால இது ஆதரிங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க இது ஆதரிங்க, இதுதான் நல்ல அறிக்கைன்னு சொல்ல முடியல. நாங்க சொல்றோம் எங்க அறிக்கை நல்ல அறிக்கை. நாங்களும் திமுகவும் சேர்ந்து ஒரு நல்ல ஆட்சியை, இணைந்த ஆட்சியை மத்திய மாநில அரசும் சேர்ந்து செயல்பட்டு தமிழ்நாட்டிற்கு மேலும் வளர்ச்சியை கொண்டு வருகின்ற ஒரு நல்லாட்சியை நிச்சயமாக இந்த அறிக்கை கொடுக்கும். அவங்க மாதிரி இந்த அறிக்கை நாங்க இருக்கிறதால கொடுக்கணும், நிச்சயமாக கொடுக்கும் நாங்க சொல்றோம். ஒவ்வொரு நம்பிக்கையும் மக்களுக்கு, இது பார்க்கிற மக்களுக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கிறது. சில நிறைய விஷயங்கள் நேயர்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்கும். ஒரு தேர்தல் அறிக்கை என்பது எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னாலும் கூட அதற்கு பின்னணியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது. ஒரு இலவச திட்டம் அறிவிக்கப்படுகிறது என்றால் எதை மறைப்பதற்காக, இல்லை முன்பை விட எதை மிகைப்படுத்தி கொடுப்பதற்காக என்று பல்வேறு அம்சங்கள் அறிக்கைகள் இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை நேயர்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக இமயம் டிவி சார்பில் உங்களுக்கு எங்களோட மனமான நன்றி. வணக்கம். வணக்கம் சார். நேயர்களே,